முதல் நிகழ்வாக இன்றைய பிறந்தநாள் கதாநாயகன் அவர்கள் கேக்கை வெட்டி முதலில் துவக்கி வைத்தார். இன்றைய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை வந்துட்டு தமிழ் பாடலுடன் ஆரம்பிக்க கேட்டுக்கொள்கின்றேன். நாமும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்த பாடலை ஐயாவை வாழ்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஓகே, நீங்க வச்சுக்கோங்க. அன்பு வேண்டும், பணிவு வேண்டும், அன்பு வேண்டும், பணிவு வேண்டும், அன்பு வேண்டும், பணிவு வேண்டும், அன்பு வேண்டும், பணிவு வேண்டும், வேண்டும், எடுத்துக்காட்டி ஆக வேண்டும், வேண்டும், எடுத்துக்காட்டி உலகம் பார்த்து மாலை வணக்கம். நம்முடைய தங்கவேல் தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளரும் மூத்த தமிழ் பத்திரிகையாளரும் தங்கவேல் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா சூகா அவர்களின் இளம் அன்பு தம்பியமான அண்ணன் திரு செங்கோட்டன் அவர்களுக்கு 66வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்களுக்கு இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. அண்ணன் வந்து இத்தனை வயசில் வந்து பொது வாழ்க்கையில் இந்த பிறந்தநாள் கொண்டாடுறது தான் முதல் முறை. அது எவ்வளோ ஷேயாக இருக்கிறார், அவர் வெக்கமாக இருக்கிறாரு. அது வந்து எங்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சி. அவர் நம்மளுடைய தங்கவேல் தமிழ் சங்கத்தில் பெரியவரும் சரி இவரும் சரி எந்த ஒரு பாராட்டு நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்துக்கிறது இல்லை. ஆனால் எங்களுடைய அன்புக்காக அண்ணன் வந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்து வந்து அண்ணன் வந்து கேக் கட் பண்ணுவாருங்க. சும்மா வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்துருங்க சார். கேக் போதுங்க, மாலை சாலை போட்டுருங்க. எல்லாரையும் கேட்பாரு. நன்னாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் நல்லுள்ளங்கள் அனைவரும் நல்வாழ்த்துக்களை கூறி இப்பொழுது ஒருவரும் தனித்தனியாக ஒரு சில வினாடிகள் பேசி அவரை வாழ்த்தினாலே அவர் பல்லாண்டு வாழ்வார் என்கின்ற நல்லெண்ணத்தோடு உங்களை வாழ்த்த வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது சிம்ம கர்ஜனை கொண்ட கருணாமூர்த்தி ஐயா அவர்கள் இரண்டொரு வார்த்தையுடன் வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துவார் என்று உங்கள் முன்னால் அவரை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அந்த தமிழ்குடியிலே கோலார் தங்கவயலிலே பிறந்து வளர்ந்து இன்று தங்கவயலில் தமிழர்களின் கலை, இலக்கியம், பண்பாடு, மொழி அழிந்து விடக்கூடாது என்று தங்கவயலிலே தங்கவயல் தமிழ்ச் சங்கம் மற்றும் படிப்பகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் பொது காரியதரிசியாக விளங்கக்கூடிய பன்முக தன்மை கொண்ட மற்றும் தினமலர் பத்திரிகை ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், சமூக பணியாளர் உயர் திரு செங்கோட்டன் ஐயாவின் 66வது பிறந்த தினம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனக்கு அவரை வாழ்த்த வயதிருந்தும் வார்த்தைகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய அர்ப்பணிப்பு கோலார் தங்கவயலிலே வெறும் தங்கவயல் தமிழ்ச்சங்கத்திற்கு மாத்திரம் அல்லாமல் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை ஆரம்பிப்பதற்கு
ஒரு முதுகெலும்பாக திகழ்ந்தவர். இன்று 66 வயது அவர் கண்டிருந்தாலும் அவர் ஒரு இளைய தலைமுறையை சார்ந்த ஒரு 25 வயது கொண்ட வாலிபர் மாதிரி ஓடி ஆடி அவர் பணியாற்றுகின்றார். எங்களுக்கெல்லாம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டில் மிகவும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறார். அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுசையும் பொது சேவை செய்யக்கூடிய தினமான நம்பிக்கையும் அவருக்கு மென்மேலும் அளிக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்பி. தங்கவயல் மண்ணின் மைந்தன் ஆகா தனகுமார் அவர்கள் சென்னையிலே அம்பேத்கர் இன்டெலக்சுவல் சொசைட்டியின் ஃபவுண்டர் பிரசிடென்டாக உள்ளார். அவர் எழுதிய விடுதலைக்கான விசா புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற நூலை அவருக்கு இந்த தருவாயிலே எமது சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய தலைவரும் செங்குட்டுவன் ஐயாவினுடைய நெருங்கிய தோழருமான ஜோதிபாஸ் அவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் காணும் நல்ல நாயகனுக்கு நல்லதோர் வாழ்த்தினை சொல்லி அவர் நீடோடி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அவருக்கு மாலை, மைசூர் பேட்டா மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டுகிறார்கள். மரியாதைக்குரிய உயர் திரு சகோதரர் திரு செங்குட்டுவன் அவர்களுடைய 66ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பிறந்த நாள் விழா என்கின்ற போது அவருடைய ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொருவரும் ஒரு விதமாக அதை அனுசரிப்பார்கள். ஆனால் ஒரு அமைப்பில் இருந்து சமூக பணி ஆற்றுகின்ற போது அந்த சமூக பணி ஆற்றுகின்றவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒருவரை வாழ்த்துகின்ற போது அந்த வாழ்த்துக்கு நிகரான ஒரு வாழ்த்து எதுவும் இல்லை என்கிற ஒரு இது. அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் பல தலைவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய எழுத்தாற்றலால் இன்றைக்கு பல தலைவர்களுடைய ஜொலித்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய இவருடைய கைவண்ணம் தான் காரணம். ஆனாலும் கூட அவருக்கு அந்த அமைதியாக இருந்து தன்னை வெளியே அடையாளப்படுத்தி கொள்ளாத அளவுக்கு அவர் ஒரு தன்னையே ஒரு மௌனமாக சம்பந்தப்படாதவர் மாதிரி சமுதாயத்திலே அடையாளப்படுத்தி கொண்டவர். அந்த நேரத்தில் இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைக்கின்ற போது அதை எல்லாரும் ஏதேதோ பேசினார்கள். ஆனால் அதனுடைய எனக்கு வலதுகரமாக நின்று இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் அமைப்பு இன்றைக்கு ஓங்கி ஓராண்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மரியாதைக்குரிய சகோதரர் செங்குட்டுவன் அவர்களுடைய அந்த உழைப்பு, அந்த உறுதி, அந்த அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு யாரும் மறந்துவிட முடியாது. சுயநலமாக நான் பேச வேண்டும் என்று சொன்னால் என் தந்தையார் அவர் எப்படி அந்த கொட்டை எழுத்திலே எழுதுவாரோ தமிழ், அந்த எழுத்தை இவருடைய கரங்களில் அவர் எழுதுகின்ற போது நான் பார்க்கின்றேன். எனக்கு என் தந்தை இழந்த போது 2 கரங்களும் இழந்தேன், எனக்கு யார் அடுத்து என்று நினைத்த போது இன்றைக்கு சகோதரர் செங்குட்டுவன் அவர்கள் எனக்கு கிடைத்தது. நான் சொன்னவுடன் நான் நினைப்பதை உடனே எழுதி அதை இன்றைக்கு உலகத்திற்கு வெளியிடக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது என்று சொன்னால் அதை என்றும் நாங்கள் மறக்க முடியாது. இந்த நேரத்தில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய மூத்த நிர்வாகி அவர்கள் இந்த சால்வே மாலை அணிவித்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாலை போட்டீங்க பாருங்க. ஒரு கை பிடிமா, ஒரு கை வை. என்னுடைய அருமை சகோதரரும் தங்கவேல்
தமிழுக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற அருமை சகோதரர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தங்கவேல் மக்களுக்கு தமிழுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து கொண்டு இன்று வரையும் தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சங்க தலைவருக்கு என்னுடைய சகோதர வாழ்த்துக்கள் என்றென்றும் சீரும் சிறப்புடன் பல்லாண்டு வாழ என் இறைவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி. அடுத்து வழக்கறிஞர் சார்பாக தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பொங்கி புகழ் முழக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என பல சங்கங்கள் கண்ட தமிழுக்கு தங்கவயலில் ஒரு தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தி அவருடைய மூத்த சகோதரருடன் பாடுபட்டு இன்றைய தங்கவயல் மக்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டுவதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற செய்தியாளரும் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மாண்புக்கு உரிய நம்முடைய பாசத்திற்குரிய செங்குட்டன் அவர்களுக்கு கோலார் தங்கவயல் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து அவருக்கு மாலை அணிவிக்கிறோம். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகளுடைய மாணவர் அணி செயலாளர் சித்தார்த் அவர்கள் மாலை அணிவிக்கிறார். கோலார் மாவட்டத்துடைய தலைவி புஷ்பபிரியா அவர்கள் அவருக்கு பரிசினை வழங்குகிறார்கள். அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி 66 உருவத்தை பாரு 26 அப்படி இருக்கிறார். அவர் மேன்மேலும் நல்ல பணியாற்றி நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை ஆசிரியர், அதாவது ரிப்போர்ட்டர் செங்கோட்டையனுடைய 66வது ஆண்டு பிறந்த நாள். செங்கோட்டையனை பற்றி பேசணுன்னா நிறையா பேசலாம். செங்கோட்டையன் பெண்ணை எடுத்தால் அந்த பெண்ணில் நிறைய அர்த்தம் இருக்குது. அவருடைய பெண்ணை நம்பி தங்கவயலில் ஒரு பத்திரிகையை ஓடி இருந்துச்சு கொஞ்ச காலம். அவர் அதை விட்ட உடனே அந்த பத்திரிகையும் நின்று போச்சு. அது எல்லாத்தையும் தெரியும். அப்படி அந்த பத்திரிகை இதில் எழுத்தில் இவரை விட்ட எனக்கு தெரிஞ்சு, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரையில் யாருமே இல்லை. இந்த புதியதாக அவர் இப்போது சமீபத்தில் இருந்த தினமலர் பேப்பர், அந்த பேப்பரில் கூட இவருடைய கைவண்ணமே தனி. தங்கவயல் செக் போஸ்ட் எங்கேயுமே இருக்காது. அதில் தங்கவயலில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் இன்றைக்கி மக்களுக்கு தெரிவிக்கிறதுல இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இந்த பிறந்த நாளில் மீண்டும் நல்ல முறையில் அவருக்கு ஆரோக்கியமும் ஏதோ கடவுள் நல்ல விதத்தில் அவருக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் அவர் உறணும். இந்த பத்திரிகை துறையில் அவர் மேலும் வளரணும்னு சொல்லி அவருக்கு நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய காந்தி காமராஜ் தேசிய மன்றம், காமராஜ் தேசிய மன்றத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போட்டு அன்பான நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சங்கோட்டையுடைய 66வது பிறந்த நாள் தமிழ் சங்க சார்பாக நம்ம கொண்டாடிக்கிட்டோம். அதனால் தலைமை காமராஜ் தேசிய மன்றம், காந்தி காங்கிரஸ் மன்றம் 1347 வாரங்களுக்கு நாங்கள் மாலை போட்டு காந்திக்கும் காமராஜ் போட்டு அந்த நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் எங்களுடைய கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாரு. ஆனாலும் இன்றைக்கி தங்கவயலில் இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆனஸ்ட்டாக வேலை செய்கிறாரு. இருக்கிறது என்ன சங்கோட்டை விட்டு வேறு யாரும் இல்லை. இது ஆனஸ்ட் பர்சன். யாருக்கும் எப்படியோ உண்மை தான் வந்துட்டு இவர் இந்த பிறந்தநாள் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு எங்களுக்கு ஏன்னா இவர் ஃபேமிலி, அதாவது கல்யாணம் ஃபேமிலி எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் அந்த காலத்துலேருந்து நான் 1970 விமலில் சேர்ந்தேன். அப்போ கூட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மேக்சினில் எழுதி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் கலையரசன் அவருக்கு. அவர் இன்றைக்கும் அந்த மேக்சின் என்கிட்ட இருக்குது. அதனால் அது நாங்கள் மறுக்க முடியாது. எங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அதை சேவ் கமிட்டிக்கு இவ்வளோ டெவலப் ஆகுதுன்னா சங்கோட்டில் தான் காரணம். டெய்லி ப்ரெஸ் பண்ணி அந்த ஹைலைட் பண்ணி
மக்கள் தெளிப்படுத்துறாங்கன்னா அது சங்கோட்டு வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இருக்கிறது. அதனால் வந்து இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்துக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா லீடருக்கும் வந்து சேர்ந்துக்கு இவருடைய பிறந்தநாள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், கடவுளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து நல்ல வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை என்ன பண்ணுறது. தமிழ்ச்சங்கத்தினுடைய முதன்மை பொதுச் செயலாளரும் தங்கவயல் என்று சொன்னாலே தமிழுக்கு முதலிடம். அந்த முதலிடத்தை எங்களுக்கு கொடுத்தவர் பண்புக்கும் பாசத்துக்குரிய சு. கலேசனருடைய அன்பு இளவல். எங்களுக்கு தங்கவயல் தமிழ்ச்சங்கம் ஆக்கத்துக்கும் ஊக்கத்திற்கும் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவிற்கு வெற்றி நாயகன் என்று சொல்ல வேண்டும் சொன்னால் அண்ணனை சாரம். இந்த வருடம் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது சொன்னால் அண்ணனை சாரம். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு இன்று 66வது பிறந்தநாளை தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அவருக்கு சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்று பிரபுராம் ஐயா அவர்களும் கமல், கருணா, காசிநாதன் அவர்கள் சேர்ந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை மென்மேலும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வணங்குகின்றோம். நண்பர்களே, இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்த நாள் விழா காணும் நாயகரை ஐயா என்று அழைத்தால் அவருக்கு எனக்கு இடைவெளி அதிகமாகிவிடும். அதனால் அவரை அண்ணா என்றே அழைக்கிறேன். இன்று பிறந்த நாள் காணும் அன்பு அண்ணன் தங்க செங்குட்டுவன் அவர்களுடைய புகழுக்கு மகுடமாய் இருப்பது அவருடைய பேச்சாற்றலா நினைவாற்றலா என்று தலைப்பிட்டு ஒரு பட்டிமன்றத்தை ஏற்படுத்தினால் இரு தலைப்பிலும் பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் முன் வருவார்கள். அத்தகைய பண்புக்குரியவர் அண்ணன் அவர்கள் இன்று பிறந்த நாள் விழா காணுவது மகிழ்ச்சி. அவரை வாழ்த்துவது எனக்கு ஏற்பட்டு கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் பாக்கியம் என்று கருதுகிறேன். அண்ணாவோட 5 நிமிஷம் பேசினால் ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்த ஒரு திருப்தி எனக்கு ஏற்படும். அத்தகைய அண்ணனுக்கு என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அன்பு சகோதரர் கருணா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொல்றதோட அண்ணன் நல்லா சொல்ல மாட்டேன். நான் இவருக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ரொம்ப வந்துட்டு நட்பின் உறவு. நான் கவிதை இவ்வளோ பஸ் எழுதினேன், ஆனால் டைம் இல்லை அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா ஒரு 4 வரி. அதனால ஒரு இயற்கை பற்றி தான் அது சொன்னாங்க. இவர் வந்து நீங்கள் மலராய் மாறினால் வண்டாய் மாறி கண்டு கொள்வேன், நீ முத்தாய் மாறினால் கடலில் சென்று கண்டு கொள்வேன், நீங்கள் தங்கமாய் மாறினால் தங்க சுரங்கத்திலிருந்து கண்டு கொள்வேன். இப்போ இவர் மாறிட்டார், நான் பேனாவாக மாறேன், நீங்கள் என்றும் இதே பக்கத்து. சார் அடுத்து அப்படியே ஒரு போட்டோ சார் பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். அண்ணன் செங்குட்டவர் அவர்களுக்கு 66வது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அவரால் ஏற்பட்ட இந்த சேவ் KGF வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஐயா செங்குட்டுவன் 66 ஆண்டு பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த பிறந்த நாள் காணும் ஐயாவிற்கு இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. ஐயா செங்குட்டுவன் தமிழ் மீதும் தமிழர் நலன் மீதும் அக்கறை கொண்டவர். குறிப்பாக சமீபத்தில் சேவ் KGF என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை முன்னின்று வழிநடத்தி இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சிறப்பான சேவை செய்ய வேண்டும் என்று முன்னேற்பாடு இந்த இயக்கத்தை முன்னெடுத்தின் போட்டனால இந்த மக்கள் பெருமை அடைவாங்க. இந்த நாளில் அவர் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளோடு குடும்பத்தார் அனைவரோடும் சிறப்பாக வாழ வாழ்த்துகின்றேன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை பெற்ற தலை சிறந்த சார் இப்பொழுது ஏற்புரை நிகழ்த்துவார். அனைவரும் அமைதியோடு இருந்து கேட்டுக்கொள்ளுமாறு அன்புக்கினிய எங்களுடைய வாசங்களை
அன்பின் உறவுகளே, நான் பிறந்து இந்த நாள் வரையில் எனக்கென ஒரு விழா நடந்தது, அது திருமண விழா. அதற்கு அடுத்து எனக்கென்று எந்த விழாவும் நடந்ததும் கிடையாது, நான் சென்றதும் கிடையாது. எனக்காக நடத்தப்பட விழாக்கள். நான் அது விரும்பாதவன். இது தற்பெருமை அல்ல. நான் எழுதுபவன், எழுத்தாளன் அல்ல. பேசுபவன், ஆனால் பேச்சாளன் அல்ல. இருந்தாலும் உங்களில் ஒருவன் என்னுடைய பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை என் பாசத்திற்கினிய, என்னோடு என்றும் உறவோடு இருக்கின்ற, அன்போடு இருக்கிற குருபராம் ஐயா அவர்கள் வாட்ஸ்அப்பில் போட்டார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த விழாவுக்கு காரணமாகிவிட்டது. ஆனால் இது எங்கள் வீட்டில் கூட தெரியாது. நான் பிறந்த முதல் வருஷம் பிறந்தநாள் கூட எங்கள் வீட்டில் கொண்டாடினாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விழா வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது இதை நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரில. பல சவால்களை வந்து சந்திச்சிருக்கிறோம், எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வந்து வெற்றி பெறுமான்றது எப்பவுமே இல்லை. ஆனால் முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய வரலாறு. அது என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் இந்த அமைப்புக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் அவர்தான் வழக்கறிஞர் ஜோதிபாசு. எதையும் தாங்க சக்தி படைத்தவர். அது மட்டுமல்ல, இந்த நிர்வாகிகளை உருவாக்கும் போது அன்பிற்கினிய இருதராஜ் சார் அவர்கள் முன்ன வந்தார். அவர் அடையாளம் காட்டியவர்கள் தான் நிர்வாகிகள் ஆனார்கள். அது என்னாலும் மறக்க முடியாது, யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அவரும் வரவில்லை, அதில் நானும் வரவில்லை. இருக்கும் இந்த நிகழ்ச்சி, இந்த அமைப்பு உருவாகும், இருக்கும். அதே போல பிஎம்இஏ என்பது மிகப்பெரிய அமைப்பு. அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் நான் மதிக்கின்ற ஐயா ஜெய்சீலன் அவர்கள். அவரும் உங்களுடைய ஆலோசகரில் ஒருத்தர் இருப்பேனே தவிர எந்த நிலையிலும் என்னை கூப்பிடாத, ஆனால் கூடவே இருப்பேன், எல்லாத்துலேயும் உறுதுணையாக இருப்பேன்னு சொன்னார். மற்றவங்களாம் படித்தவங்க தான் இந்த அமைப்புக்கு வந்தாங்க. பல எதிர்ப்புகள் வந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளும் சேர்ந்தவர்கள், சில கட்சிகளை சேர்ந்தவர்கள் காட்டி கொடுத்து விட்டு ஓடிவிட்டார்கள். அதை பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு புறம். தங்கவேல் தமிழ்ச்சங்கம், மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய கமல் முன்சாமி தலையிட்ட பிறகு இந்த அமைப்பு செம்மையாக நடக்கிறது. அவருக்கு உறுதுணையா திரு கருணா. இப்படி பல பேரை சொல்லி கொண்டு போகலாம். இந்த தங்கவேல் சேவ் கேஜிஎஃப் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. ஊரே பேசுகிறது, அமைச்சர்கள் வரை பேசப்படுகிற ஒரு அமைப்பாக மாறிவிட்டிருக்கிறது. எனவே அந்த அமைப்பில் நான் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் பொறுப்பை தாங்குகிற சக்திகள் இருக்கிறது, தூண்கள் இருக்கிறது, பலம் மிக்கவாக மேலும் வளரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் தமிழ்ச்சங்கம், இந்த தமிழ்ச்சங்கத்தை சொல்லுகின்ற போது இந்த இடத்துல சொல்லக்கூடாது, இருந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் பிரபுராம் வந்து தலையிட்டு இந்த பேரை சொல்லி இன்றைக்கி கூட இந்த பொங்கல் விழாவில் 30,000 பேர் யாரும் வாங்கிட்டு போய்க்கிறான் தமிழ்ச்சங்கம் பேர் இல்லை. இன்றைக்கி தான் போய் சொல்லிட்டு வந்தேன், 30,000 ரூபாய் தமிழ்ச்சங்கம் பேரில். இவெல்லாம் தமிழன் தலைவன் வெளியே வளர்த்துறாங்க. என்ன பண்ணுறது? நான் சொல்லக்கூடாது, நல்லா ஒன்றும் இல்லை. துரோகிகளை அடையாளம் காட்டுவோம். நான் ஒரு கவியரங்கத்தில் சொன்னேன், நான் வந்து கவிஞன் இல்லை, இருந்தாலும் என் சிந்தனை கேட்டது அப்படின்னு சொன்னேன். தியாகியின் காலுக்கு செருப்பாக இருப்பது மேல் துரோகியின் தலைக்கு மகுடமாக இருப்பதை விட அன்று சொன்னேன். அது இன்று எனக்கு புரிகிறது. புலிப்பாட்டு பாடி பூர்வீகத்தை சொல்பவன் நான். புலிப்பாட்டு பாடி பூர்வீகத்தை சொல்பவன் நான். அலிப்பாட்டு பாடி ஆள் மயக்கப்பவன் நான் அல்ல. இது என் ரத்தத்தில் ஊறி போனது. எனவே எதற்கும் கால் வச்சதை பின் வாங்கிறதுல எனக்காக என்னை வாழ்த்த வந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ம வீரர் காமராஜருக்கும் மகாத்மா காந்திக்கும்
கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய சம்பவத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டில் தொடங்கி இன்றைக்கு 2026 ஆண்டுகளாக தொடர்ந்து வெள்ளிக்கிழமை, அது கொரோனா இருக்கட்டும், மழை இருக்கட்டும், புயல் இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், அனந்தகிருஷ்ண ஐயாவும் வழக்கறிஞர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் தொடர்ந்து வெள்ளிதோறும் மாலை அனுப்பிக்கிற நிகழ்ச்சி நடத்தின்னு வராங்க. நம்மெல்லாம் உறுதுணையாகணும். தேசபக்தி என்பது எல்லாருக்கும் இருக்கணும், ரத்தத்தில் ஊறப்பண்ணதாக இருக்கணும். இவங்க 2 பேர் என்ன, காமராஜர் இல்லை இன்னைக்கு நம்ம ஊரில் பேசுறதுக்கு. நேதாஜி இந்த ஊரில் இப்போ கூட இவங்க தான் மாலை போடுறாங்க. பிறந்த நாள் இறந்த நாளுக்கு யாரும் வர்றதில்லை. சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, எந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் யாரும் வர்றதில்லை. ஆனால் இவங்க 2 பேர் தான் போடுறாங்க. இதுக்கு உறுதுணையாக நம்ம கருணா அவங்க சேர்ந்தவங்களும் ஒரு 4-5 பேர், அதில் நானும் ஒருத்தனை கடைசி வரைக்கும் இருக்கணுன்ற முடிவோடு நான் நிற்கிறேன். அதனால் இந்த அரிய பணிகளில் நம்மோடு குடும்பமாக இன்னைக்கு இருக்க அத்தனை பேருமே நம்மோட குடும்பங்கள் தான். விடுதலை சிறுத்தைகள் தனிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் அழைக்கின்ற நிகழ்ச்சிக்கு அனைத்திலும் வந்து கலந்து கொள்கிறார்கள். எனக்கு அதிமுக பிடிக்குதோ இல்லையோ, என் கூட பிறந்த அண்ணன் தம்பியில் ஒருத்தர் பொன் சந்திரசேகர் அழைத்த குரலுக்கு உடனே வருவார். அது என்ன மாதிரி நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனவே ஒருவர்த்தையும் நான் சொல்லணும், யாரையும் விட்டு நான் வந்து தனிமைப்படுத்த முடியாது. அது கருணாமூர்த்தி ஐயா கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கருணாமூர்த்தி ஐயா எங்களுக்கு அந்த பிம்மல் பகுதியில் கிடைச்சது இந்த தங்கவயலுக்குள்ள மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவங்களுக்கு பின்னால் யார், எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது யார்? 4 பேர் தானே. ஒரு வீட்டிலையும் போயிட்டு நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி எல்லாமே இங்கே டபுள் டிகிரி, மல்டி டிகிரி வாங்கினவங்க தான். யாரும் எல்லாம் கம்மியெல்லாம் கிடையாது. DRDO நான் சாதாரண ஆளா? இன்னைக்கு நம்ம பிரதாப் சார் நான் சாதாரண ஆளா? யார் கம்மி? எதில் கம்மி? யாரும் சொல்ல முடியுமா? எல்லாமே சேலஞ்சர். இதில் யாரும் பின்வாங்கி ஓடுறவங்க இல்லை, பயந்து ஓடுறவங்க இல்லை. இவங்க நாளைக்கு இல்லாத போடுவாங்க, காணாமல் போடுவாங்கன்னு. ஆனால் காணாமல் போனவங்க தான் இன்றைக்கி மறுபடியும் தேடி வர்றதுக்கான அப்ளிகேஷன் வந்துக்குது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் எதற்கும் அஞ்சாமல் வீர நடையோடு சிங்க கர்ஜனையோடு எதிர் நீச்சல் போடுகின்ற வக்கீல் வழக்கறிஞர் என்னுடைய சகோதரர் ஜோதிபாஸ் இருக்கிற வரைக்கும் இந்த அமைப்பு நீடித்து நிற்கும். யாரால் அசைக்க பார்க்க முடியாது. எனவே இது மிகப்பெரிய தங்கவயலின் பாதுகாப்பு அரண். இந்த அரணில் நான் ஒரு துரும்பாக இருந்து பணியாற்றுவேன். உங்களில் ஒருவனாக இருப்பேன். வாழ்க தமிழ், வாழ்க தங்கவயல், வாழ்க நம்முடைய நட்புறவு. வணக்கம். கதைக்கு போட்டு அனுப்பிச்சுட்டு எனக்கு அனுப்பிச்சுட்டு சார் வாங்க. கமல் வாங்க. ஆயிஷா